கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா மகா கிருபைக்கும் நன்மையின் தேவனையும் நன்றிகளை எடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வாசிக்க போகிற தியானிக்க போகிற வசனத்தோட பரிசுத்த கருத்துக்களாய் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் தாமே வெளிப்படுங்க. இப்போ ரேஸ் முன் ஜெபிக்கிறோம். ஜூல பரமபிதாவே ஆமென். நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இல்லையா? இப்போது கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருப்போமானால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த பூமியில் எந்த சூழ்நிலையும் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்மளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். சங்கீதம் 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எவ்வளோ சூழ்நிலைகள் வரும் நமக்கு. நம்ம பண தேவை வரும், பொருள் தேவை வரும், இல்லை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யார்கிட்டயாச்சும் சொல்லணும் போல இருக்கும். இந்த சூழ்நிலைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை தேடவே மாட்டோம், மனுஷங்களை நோக்கி ஓடுவோம். யார்கிட்டயாச்சும் சொல்லலாமா, யார்கிட்ட சொன்னால் இந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி மனுஷங்களை தேடி ஓடுவோம். ஆனால் அவங்கக்கிட்டலாம் போய் நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அவங்க அப்படியே மாற்றி இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம முகம் என்ன ஆகும்னா வெட்கப்பட்டு போகும். எல்லாரும் முன்னாடியும் நம்ம வெட்கப்பட்டு நிற்போம். ஆனால் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம முகத்தை வெட்கப்படாதபடி பிரகாசிக்க செய்ய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வெட்கம் மட்டும்தான் படாதபடி செய்வாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி கர்த்தருக்குள்ளே காத்திருக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு புது பலன். எதில் பலன்? நம்ம ஆத்துமாவில் ஒரு பலன் கிடைக்கும். இவ்வளோ மனசோர்வு இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் நம்மளை எழும்பி பிரகாசிக்க செய்வார். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ண கூட இருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும்னு சொன்னால் அது எப்போன்னா கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது மட்டும்தான் அது வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். கழுகுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதோட ஒரு பீரியட் முடியும் போது கழுகோட அந்த இறகுகள்லாம் கொட்டிடுமா. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? புது பலனை கொடுத்து அதை பறக்க செய்வார். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்வார். அது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 37:9 படி பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பூமியே உனக்கு தான், நான் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், ஸோ நீ இந்த பூமியை ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் சொன்னாங்க. இந்த பூமியை படைச்சதே உங்களுக்காக தான், இந்த பூமியை நான் உங்களுக்காக தான் படைச்சிருக்கேன், நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்க. அதே மாதிரி ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் பண்ணி இந்த பூமியிலேருந்து அந்த ஏதேன் தோட்டத்துலேருந்து அவங்க தள்ளிவிடப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். இந்த பூமி ஃபுல்லாக உனக்கு தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பாடு வந்தாலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பார். எப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. நம்ம அந்த மாதிரி வேதத்தில் ஒரு 3 பேர் கர்த்தருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க யாருன்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஒரு ராஜா சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் வணங்கணும். நம்ம தானியேல் புஸ்தகத்தில் பார்த்துருப்போம், நீங்கள் என்ன மட்டும் தான் வணங்கணும், என்னை இல்லாமல் நீங்கள் வேறு யாரை வணங்கினாலும் உங்களை நான் அக்னியில் போட்டுருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க 3 பேரும் அவரை வணங்கினாங்களா? இல்லை. அவங்களோட காத்திருக்குதல் யாரை நோக்கி இருந்துச்சுன்னா கர்த்தரை நோக்கி இருந்துச்சு. கர்த்தர் அவங்கள கைவிட்டாரா? வெட்கப்பட்டு போகும்படி செஞ்சாரா? இல்லவே இல்லைங்க. வெட்கமடையாதபடி செஞ்சார். அந்த பூமியை சுதந்திரிக்கும்படி செஞ்சார். புது பலன் தந்து அந்த அக்னியிலேருந்து கர்த்தர் அவங்களை எழும்ப செஞ்சார். இதுதாங்க நமக்கும். நம்ம கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் கர்த்தரை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கர்த்தர் நம்மளை எழுந்திருக்க செய்வார். வைக்க மாட்டார், புது பலனை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, பூமியை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.